ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி கடல மாவு வச்சு ஒரு பொடி மிக்சர் செய்யலாம். அது கூட சேர்த்தக்கூடிய பொருள் ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். இப்போ இந்த பாசி பயிர் இதை எடுத்து நான் 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தண்ணியில் ஊற வச்சு நல்லா 4-5 முறை கழுவிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு ஜல்லடையில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு ஜல்லடை, இந்த மாதிரி ஜல்லடையை வச்சு நம்ம இது வடித்து தண்ணியெல்லாம் நல்லா வடியிட்டோம். வடிகிற வரைக்கும் நம்ம வச்சுருந்துட்டு அப்புறம் ஒரு காட்டன் துணியில் நம்ம இதை போட்டு கொஞ்சம் நேரம் இது பேன் காற்றுல கொஞ்சம் நேரம் காய வைக்கலாம். ஈரம் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வடித்து எடுத்து வச்சுருப்பேன். இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் வடியிட்டோம். அப்புறம் துணியில் போடும்போது நான் காமிக்கிறேன். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் கடலை மாவு ஒரு மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அது இதோடு சேர்த்திக்கலாம். அரிசி மாவு அரை கப்புக்கு கம்மியாக கால் கப்பு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துறேன். இதையும் சேர்த்திக்கலாம். நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகாமல் ஒரே சத்தமும் கத்தமாக இருக்குது. சோடாப்பு கொஞ்சம் ஒரு பிஞ்சு நம்ம சேர்த்திக்கலாம். அதிகமாக சேர்த்த வேணாம். அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்புத்தூள் நம்ம சேர்த்திக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன் நான். காரம் தேவைண்டா மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அது கொஞ்சம் சேர்த்துறேன். நான் அதிகமாக சேர்த்தலை. கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்திக்கிறேன் நான். சேர்த்திட்டு இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம கடாயில் நான் ஆயில் வச்சுருக்கிறேன். ஆயில் காயிட்டும். இப்போ இது நல்லா கலந்து கொடுத்துட்டு நான் ஓமத்தையும் பெருங்காயம் கட்டி பெருங்காயமாக இருந்தது, அது தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கிறேன். ஓமம் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஓமமும் பெருங்காயம் சேர்த்து நான் ஊற வச்சதுனால இது வடிகட்டி எடுத்துக்கிறேன். நல்லா அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டால் தான் அதில் இருக்கிற சாரெல்லாம் இறங்கும். அது மாதிரி இது பண்ணிக்கலாம். நம்ம இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம கலந்து கொடுத்துட்டு ஆயில் காய்ஞ்சிட்ருக்குது. அதில் நான் ஒரு அரை கரண்டி ஆயில் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு ஆயில் எடுத்து இதில் நம்ம சேர்த்திக்கலாம். ஆயில் ஊற்றும் போது சர்வெண்ட் ஒரு சவுண்டு வரணும். அந்த அளவுக்கு ஆயில் காஞ்சிருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ போட்டு இதை பெசரியாச்சு. பெசரிட்டு இதுக்கு மேலே தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்ல முறுக்கு மாவு பார்த்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை நான் கொஞ்சமாக தான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போது நீங்கள் தேவைப்பட்டால் அதிகமாக சேர்த்திக்கங்க. இந்த மாதிரி முறுக்கு மாவு பார்த்துக்கு நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஒரு உருண்டை வந்திருக்குது. இது இருக்கட்டும். பச்சை பயிறு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு நான் இந்த மாதிரி நல்லா பரப்பி எடுத்து வச்சுருக்கேன். ஈரம் இல்லாமல் கொஞ்சம் உணரட்டும். அது வரைக்கும் இது இருக்கட்டும். ஆயில் காஞ்சிட்ருக்குது. மாவை நம்ம நல்லா இப்படி உருட்டிட்டு இந்த இடியாப்பு அச்சில் இந்த முறுக்கு பிள்ளைகிற அச்சில் போடலாம். நான் ரொம்ப சன்னமாக இருக்கிற இந்த இதில் தான் நான் போட்டிருக்கிறேன். இடியாப்பம் இதில் தான் போட்டிருக்கேன். பார்க்கலாம் வருதான்ட்டு. இப்போ அதை பிழிஞ்சு விடலாம். இப்போ மாவு ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நான் இது பிழிஞ்சு விடலாம்.
கொஞ்சம் இந்த மரம் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது, அதனால தான் அப்படி சத்தம் வருது. அது கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிவிட்டு நான் பிழிஞ்சு விட்றேன். தீ மீடியம் இதில் வச்சுக்கோங்க, வச்சுட்டு பிழிஞ்சு விடுங்க. நான் இடியாப்பம் இதில் தான் போட்டு பேசி இது பிழிஞ்சிட்ருக்கிறேன். இடியாப்ப கன்று தான் இது. வந்து கொஞ்சம் வேகட்டும், சீக்கிரமாக வெந்துடும். பார்த்து பக்குவமாக நம்ம எடுக்கணும். பாருங்கள், போட்டதுமே நொர அடங்கிருச்சு. அவ்வளோதான், இது வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். ஒரு செகண்டில் வெந்துடும் இது. இதை எண்ணெய் வடிய வச்சுக்கலாம். இது வெந்தது திருப்பி போட்டு எடுத்துடலாம். இதையும் அதே மாதிரி இன்னொரு தடவை வரும், அதையும் நான் போட்டு எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். நெருப்பு வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. மீடியமில் வச்சா கூட கருகி போடுது, அதனால் வந்து நான் ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். பாருங்கள், இதுவும் வெந்துருச்சு. இன்னும் ஒரு ஈடு இருக்குது, அதை நெரிச்சிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இது வெந்துட்டுருக்குது. அவ்வளோதான். இது வெந்தது. நாம் இது திருப்பி போட்டு நாம் எடுக்கலாம். பாருங்கள், இப்படி இருக்குது. இது நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டால் போதும், வெந்துடும். நம்ம தீ தான் அதிகமாகவும் கூட்டி குறைச்சி தான் வச்சு நம்ம இது வேக வைக்கணும். இல்லாட்டி ஒரு நிமிஷத்தில் கருகி போயிடுது. பாருங்கள், இதுவும் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நான் ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்கேன், அதனால் வேகிறது கொஞ்சம் லேட் ஆகுது. இருக்கட்டும், இல்லாட்டி உடனே கருப்பாயிடுது. ஒரு ஈடு அப்படி கருப்பாயிடுச்சு. இதை எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தா வந்து லேசாக வதக்குன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஆறிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எடுக்கும்போது கொஞ்சம் தீ அதிகமாக படுத்திட்டு எடுத்துடலாம் நம்ம. பாருங்கள், நான் எடுத்துட்டேன். இது நல்லா எண்ணெய் வடிட்டோம். எண்ணெய் வடிஞ்சதும் பார்க்கலாம் எப்படின்ட்டு. இப்போ காரா பூந்தி செஞ்சுக்கலாம். இந்த மிச்சர் முறுக்கெல்லாம் நான் வந்து செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்திருக்குது. இதை எடுத்துக்கலாம், எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ காரா பூந்தி செய்கிறதுக்கு நான் இதில் 3/4 கப்பு மெஷரிங் கப்பில் 3/4 கப்பு கடலை மாவு சேர்த்துறேன். 1/4 கப்பு வந்து அரிசி மாவு சேர்த்துறேன். சேர்த்திட்டு அதுக்கு வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். இதே மாதிரி தான் அந்த முறுக்குக்கு என்னென்ன போட்டோமோ அதே மாதிரி தான் சேர்த்திக்கணும். இதில் ஓமம் மாத்திரம் சேர்த்தாமல் போடணும். நான் மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். சேர்த்தியாச்சு. உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். சோடாப்பு வந்து ஒரு பிஞ்சு நான் சேர்த்திக்கிறேன். அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம கலந்து கொடுத்துட்டு இப்போ ஆயில், இதில் 1 ஸ்பூன் ஆயில் நம்ம ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாக தான் இருக்குது. ஆயில் 1 ஸ்பூன் எடுத்து நான் ஊற்றிக்கிறேன். ஸ்பூன் எல்லாம் ஒரு கரண்டியில் 1/2 கரண்டி. நல்லா சூடாக கொதிக்குது எண்ணெய், அது நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு தண்ணி வந்து அதுக்கு தேவையான அளவு இது செஞ்சு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இது நான் கரைச்சி எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். ஆயில் காஞ்சிட்ருக்குது. நான் பாருங்கள், இந்த அளவு பதத்துக்கு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. எடுத்து ஊற்றினா கட்டாகாமல் அப்படியே மாவு இழுகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம வந்து இதை போடலாம். கொஞ்சம் இது என்ன பூந்தியை வந்து நம்ம பொரிச்சு எடுக்கலாம், காரா பூந்தியை. ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ நான் காரா பூந்திக்கு இந்த மாதிரி ஒரு ஜல்லடை இருக்குது.
இந்த கரண்டி கைப்பிடியோடு இருக்கும். இந்த மாதிரி கிடைக்கும், கடைகள்லையும் விற்கும். நீங்கள் வேணுண்டாக்கா இதில் ஊற்றலாம். இல்லாட்டி வந்து நம்ம ஓட்டை கரண்டி இருக்குது, சட்னி கரண்டி, அந்த கரண்டியில் கூட நம்ம ஊற்றலாம். பாருங்கள், இந்த கரண்டியில் கூட நம்ம ஊற்றலாம். உங்களுக்கு எது இருக்குதோ, எந்த கரண்டி இருக்குதோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் செய்யுங்க. இப்போ இந்த மாவை நான் வந்து இதில் ஊற்றிக்கிறேன். லேசாக இப்போ நம்ம தட்டி கொடுக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி விட வேணாம். அது பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பின்பக்கம் நல்லா வலிச்சு எடுத்துடலாம். நம்ம எடுத்தால் தான் மறுபடியும் ஊற்றும்போது நமக்கு இது இல்லாமல் ஒட்டாமல் வரும். பக்கத்தில் ஒரு கரண்டி, ஒரு கிண்ணத்தில் நம்ம தண்ணி வச்சுக்கலாம், கையை அலம்பிக்கலாம் நம்ம அப்பப்போ. இப்போ இதை நம்ம கிளறி விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுண்டு. டீ குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக வேகுது. கொஞ்சம் ஏற்றி விடலாம். பாருங்கள் எப்படி முத்து முத்தாட்டம் வந்திருக்குது. நல்லா மொறுமொறுன்னு வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும். ஆனால் கவனமாக பார்த்து தான் எடுக்கணும் இதெல்லாம். நம்ம சாப்பிட்றது என்னமோ ரொம்ப ஈஸி. நம்ம செய்கிறது தான் ஒவ்வொன்றா தேடி தேடி நம்ம செய்கிறது தான் பெரிய பாடாக இருக்குது. பாருங்கள். ஆனால் செய்து வச்சு ஒரு ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னாக்கா 1 மாதம் ஆனால் கூட நமக்கு கெடாது. இது நல்லா இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கோ இல்லாட்டி சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கோ எதுக்கு வேணுமோ அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து இது வெந்து வரட்டும். கொஞ்சம் நேரம் வேகணும், சலசலப்பு அடங்கணும். பாருங்கள், இது வெந்து வந்துட்டுருக்குது. இப்போ இது நம்ம எடுத்துடலாம். சலசலப்பு அடங்கணும். அடங்கின பிறகு தான் எடுக்கணும். பொறுமையாக தான் நான் வேக வச்சிட்ருக்கிறேன். ஒன்று சேர்ந்துருச்சுன்னா இந்த மாதிரி தட்டி விடுங்க. இப்போ இது நல்லா சவுண்டு வருது. இதை எடுத்துடலாம். தீ கம்மியாக வச்சுக்கலாம். இதை ஃபுல்லும் எடுத்துட்டு நான் இன்னும் ஒரு கரண்டி மாவு தான் இருக்குது. அந்த ஒரு கரண்டி மாவை நான் ஊற்றிட்டு நான் காமிக்கிறேன். இது நல்லா ஆயில் வடிய ஏதாவது ஒரு கிண்ணத்து மேலே வச்சுருங்க. இப்போ இந்த ஒரு கரண்டி மாவு இருக்குது. இந்த மாவுக்கு வந்து கொஞ்சம் பச்சை கலர், ஃபுட் கலர் நான் சேர்த்தலான்னு பார்க்குறேன். இது நான் கொஞ்சமாக பச்சை கலரு கொஞ்சம் சேர்த்துறேன். சேர்த்து இதை கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதையும் நம்ம வந்து அதே மாதிரி இது பண்ணி விட்டுறலாம், பூந்தி போட்டுடலாம். இது நல்லா போட்டு முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். அது வேகட்டும் கொஞ்சம் நேரம். பச்சை பயிறு நல்லா 6 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து காஞ்சிருச்சு. தண்ணி ஈரமெல்லாம் இல்லை, கொஞ்சம் கூட ஈரம் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த காரா பூந்தியெல்லாம் கலர்றது பொரிச்சு எடுத்துட்டேன். இதே இதோட சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பச்சை பயிரை வந்து இந்த மாதிரி ஜல்லடையில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் பத்தலைன்னு ஊற்றினேன். ஆயில் காயட்டும்.
ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த பாசிப்பயிரை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். நிறைய போட வேணாம். ஜல்லடை எவ்வளோ பெருசு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பட்டு பட்டு தெரிக்கும். பார்த்து நம்ம சூதானமாக தான் இது செய்யணும், பொரிக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா அப்படியே ஆட்டி விட்டுக்கோங்க, இப்படி கலந்து விட்டுக்கோங்க. பட்டு பட்டுன்னு தெரிக்குது. அப்போ தான் வந்து அந்த தோலெல்லாம் வெடித்து வரும். பருப்பு வந்து உள்ளே நல்லா வேகும். பார்த்து கவனமாக செய்யுங்க. சலசலப்பு அடங்குற வரைக்கும் நம்ம பொரிக்கணும். அப்போ தான் அது பொரியும் உள்ள. ஓரளவுக்கு சலசலப்பு அடங்கி வருது. இப்போ நான் இதை எடுத்துடுறேன். கொஞ்சம் நேரம், இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், ஒன்றும் இருக்குது. அப்போ கூட தீ மீடியமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், பொரிஞ்சு வந்துருச்சு. எடுத்துட்டு நான் காமிக்கிறேன். மீதி இருக்கிறதையும் பொரிச்சிட்டு நான் காமிக்கிறேன். இப்போது அந்த பயிரெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டேன். கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பாசிப்பயிர் பொரிக்கும் போது கவனமாக பொரிங்க. எண்ணெய் பயங்கரமாக தெரிக்குது. வீடெல்லாம் எண்ணெய் தெரிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்து நீங்கள் அந்த மாதிரி கவனமாக நீங்கள் இது மாதிரி செய்யுங்க. அடுப்பெல்லாம் நாஸ்தி ஆயிடுச்சு, தெரிச்சு. பாருங்கள், இதுவும் பொரிஞ்சிருச்சு. இதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த முந்திரி இதோட போட்டு நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இது பொரிஞ்சிருச்சு. இதையும் எடுத்துக்கிறேன். கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஓமப்பொடி பாருங்கள், பொடிச்சு எடுத்துகிட்டு வந்தது எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து காரா பூந்தியை சேர்த்துக்கலாம். அதுலேயே வந்து வறுத்து வச்சுருக்க இந்த பாசி பயிரையும் சேர்த்திக்கலாம். அது நல்லா மொறு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சேர்த்திக்கங்க. நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ அது கூட வந்து நான் வறுத்து வச்சுருக்க இந்த கருவேப்பிலையும் நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இதெல்லாம் இப்போ கலந்து கொடுத்துடலாம். இதுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்தணும். ஏன்னா பாசிப்பயிருக்கு நம்ம உப்பு சேர்த்தலை. அதனால வந்து கொஞ்சம் உப்புத்தூளும் மிளகாத்தூளும் நம்ம சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு வந்து நான் இதோட சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்திக்கலாம். சாட் மசாலா சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்திக்கங்க. அம்ச்சூர் பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான். அது சேர்த்தனா நல்லா புளிப்புத்தன்மை கொஞ்சம் இருக்கும், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான். அம்ச்சூர் பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துறேன். அப்போ தான் இரும்பல் வந்துருச்சு. அதனால நான் சொல்ல முடியல வீடியோ. இப்போ வந்து அது கூட வந்து கருவேப்பிலையும் சேர்த்தியாச்சு. முந்திரி பருப்பையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். நம்ம இது கை போட்டு நம்ம கிளறினோம்னா நொறுங்கி தூளாக போயிடும். அதனால் நம்ம இப்படி குலுக்கி விட்டு நம்ம கலந்துக்கலாம். லேசாக இப்படி வேண்டாம் கலந்து கொடுங்க. எல்லா பொருளும் கலந்து வர்ற அளவுக்கு நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். உப்பு போதுமானு பாருங்கள். பத்தலைன்னா உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இதை வந்து நான் ஒரு தட்டில் மாற்றிட்டு நான் காமிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி மிச்சர்
பொடி மிச்சர் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம ஒன்றும் என்ன வேண்டாலும் இதில் துவரம் பயிறு வந்து அது முழுசாக இருக்கிற தோலோடு இருக்கிறது அதையும் பொரித்து நம்ம போடலாம், நல்லாயிருக்கும். இதில் நம்ம என்ன வேண்டாலும் என்ன பயிர் வேண்டாலும் ஊற வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சு போட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.